வணக்கம். எம்சிஎக்ஸ் கோல்டு ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 29, 2026 அன்று ட்ரெண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்களுக்காக ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 11 மணி 16 நிமிடம், ஜூன் 29, 2026. இப்போ என்னென்னா, கடந்த வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கில் இது என்னென்னா, இங்கே 1,46,075 கீழே 1,40,176 இந்த இரு நிலைகளுக்கு இடையில் வர்த்தகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருமுனை ட்ரெண்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி அதற்குள்ளாகவே அந்த வெள்ளிக்கிழமை கேண்டில் அதுக்குள்ளாகவே இருந்துச்சு. அப்போ ட்ரெண்டு வந்து டூவே ட்ரெண்டு, இரு முனைகளிலும் நகரலாம். இன்று இரு முனைகளும் நகர வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த ட்ரெண்டு காண்பிக்கிறது. சரி, இப்போ இறங்கிட்டுருக்கு. இன்றைக்கி இறங்கினா எது வரையும் கீழே இறங்கும் அப்படின்னா 1,42,349 வரை இறங்கி இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகணும். இங்கிருந்தும் ரீபவுண்ட் ஆகலாம். அதே சமயம் இது வந்து இந்த நிலைகளுக்கு இடையில் 1,42,349க்கும் 1,40,536 என்ற நிலைகளுக்கு இடையிலும் எங்கு வேண்டுமானாலும் ரீபவுண்டாக வாய்ப்பிருக்கிறது. இதுதான் எதிர்பார்ப்பு. அதே சமயம் வாங்குவர்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது 1,40,536 உடைக்கக்கூடாது. உடைத்தால் உங்களுக்கு நஷ்டம் வரும். இதுதான் எதிர்பார்ப்பு. இது டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் ரீபவுண்ட் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். ரீபவுண்ட் ஆகும். சரி, இங்கிருந்தே ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இங்கிருந்து ரீபவுண்ட் ஆச்சுன்னா ஏற்றம் 1,45,967 என்ற நிலை வரை செல்லக்கூடும். இங்கிருந்து ஏற்றம் இருந்துச்சுன்னா. சரி, செல்லிங் எங்கே விற்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1,45,967க்கும் 1,47,789 என்ற நிலைகளுக்கு இடையில் இன்ட்ராடே வர்த்தகர்கள் விற்பனை செய்ய முனைவார்கள். இதுதான் எதிர்பார்ப்பு. அதே சமயம் 1,47,789 கடக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஷார்ட் அடிக்கிறீங்கன்னா இந்த நிலைகளுக்கு இடையில் ஷார்ட் அடிக்கலாம். ஆனால் 1,47,789 கடக்கக்கூடாது. கடந்தால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இதுதான். இப்போ நிலைகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே பையிங் இங்கே எதிர்பார்க்குறது, செல்லிங் இங்கே போச்சுன்னா இங்கிருந்து எதிர்பார்க்குறது விற்பனை. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கான யுக்திகள். சரி, இப்போ டெலிவரி பேஸ்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை எங்களது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறவாமல் பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்தினால் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். எங்களது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.